வாலியை போலீசில் மாட்டிவிடும் சதிக்கு உடன்படாத கண்ணதாசன். கண்ணதாசன் தமிழ் திரையுலகில் தனக்கென தனி இடம் பிடித்து வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் அவருக்கு போட்டியாக வாலி பாடல் எழுத திரையுலகில் நுழைந்தார். கண்ணதாசனுக்கு நிகரான வார்த்தை பயன்பாடுகளால் கண்ணதாசனுக்கே சவால் விடும் அளவுக்கு தனது பாடல்களை அமைத்தார் வாலி. ஒரு கட்டத்தில் கண்ணதாசனே வாலி எழுதிய பாடல்களை கேட்டுவிட்டு இந்த பாட்டை நான் எப்போது எந்த படத்துக்கு எழுதினேன் என்று கேட்பாராம். அந்த அளவுக்கு கண்ணதாசனைப் போலவே காதலாகட்டும், தத்துவமாகட்டும், பொது உடைமை கொள்கையாகட்டும், அரசியல் செய்திகளை கூறுவதாகட்டும் அனைத்திலும் வாலி தனது ஆளுமையை புகுத்தி அட்டகாசமான பாடல்களை எழுதினார். குறிப்பாக நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற பாடலை கேட்ட கண்ணதாசன், நல்ல கருத்துள்ள பாடலை எழுதியிருக்கேன்யா என்று தன் நண்பர் ஒருவரிடம் கூற, விவரமறிந்த அவரோ இந்த பாடலை நீங்கள் எழுதவில்லை, வாலி எழுதியது என்றதும் என்னை போலவே வாலி எழுதுறான்யா என்று வியந்தாராம். ஒரு முறை ஒரு விருந்து வைக்கப்பட்டது. அந்த விருந்தில் கண்ணதாசனும் வாலியும் கலந்து கொண்டனர். மது மாது என அந்த விருந்து சென்று கொண்டிருக்கையில் ஓர் அறைக்குள் போதையுடன் நுழைந்திருக்கிறார் வாலி. அப்போது கண்ணதாசனிடம் அவர் நண்பர் ஒருவர், இதுதான் சரியான நேரம், காவல்துறையில் சொன்னால் இந்த ஓட்டலுக்கு வந்து வாலியை கையோடு கைது செய்து விடுவார்கள், அதன் பிறகு அவரது மார்க்கெட்டும் சரிந்துவிடும் என்று தவறான ஐடியா கொடுக்க, கண்ணதாசன் கோபத்தின் உச்சத்துக்கு சென்று, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அது பெரிய துரோகம், வாலியின் உண்மையான பெயரை குறிப்பிட்டு எப்போது ரங்கராஜன் இந்த அறையை விட்டு வெளியே வருகிறாரோ அதுவரை நீ காத்திருந்து அவரை காரில் அழைத்துச் சென்று அவரது வீட்டில் விட்டு வா என்று சொல்லிவிட்டு சென்றாராம். கண்ணதாசனின் இந்த உரையாடல் வாலியின் காதுகளிலும் விழுந்திருக்கிறது. கண்ணதாசன் சென்ற பிறகு அந்த நண்பரிடம் வந்த வாலி, நான் சுறாமீன் சாப்பிடும் பிராமின், என்னை நீ நினைக்கும்படி வீழ்த்த முடியாது என்று சத்தம் போட்டுவிட்டு, கண்ணதாசன் நல்ல கவிஞர் மட்டுமல்ல, நல்ல மனிதரும் கூட, அதனால நீ சொன்ன ஐடியாவை ஏற்காமல் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார். இதே வேறு பழி வாங்கும் மனிதரிடம் இது போன்ற ஐடியாவை கொடுத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று கூறிவிட்டு கண்ணதாசனின் பெருந்தன்மையை நினைத்து நெகிழ்ந்து போனாராம். இந்த செய்தியை வாலி தன்னுடைய நினைவு நாடாக்கள் என்னும் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.